உங்களுக்கு மிஸ் ஆனா பிப்ரவரியில் நம்ம சம்பவம் தரமாக இருக்குன்னு விடாமுயற்சி திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லர் வெளியாகி தற்போது செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே விடாமுயற்சி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குது, இந்த ட்ரெய்லரில் ஒழிஞ்சிருக்க மர்மங்கள் என்ன, இந்த படம் அந்த படத்துடைய தழுவல் தானா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6:40 மணிக்கு விடாமுயற்சி திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் தல அஜித் ஹீரோவாக நடிக்கிறாங்க. திரிஷா அஜித்துக்கு பேராக நடிக்கிறாங்க. அர்ஜுன் ஆரோ இந்த படத்தில் மிரட்டலான வில்லனாக நடிக்கிறாங்க. ரெஜினா கெசன்ட்ரா அர்ஜுனுடைய ஒய்ஃபாக நடிக்கிறாங்க. ஸோ ட்ரெய்லரில் முதல்ல பார்த்தீங்கன்னா திரிஷாக்கும் அஜித்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி, அதே போல் அந்த ரெண்டு பேரோடைய லவ் குறித்து அங்கங்கே ஒரு சில டைலாக் காட்சிகள்லாம் வருது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்பைஜானுக்கு அஜித்தும் திரிஷாவும் ஒரு சின்ன ட்ரிப் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் அஜித் வாழ்க்கையில் நடக்குது. ஸோ அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கிற மாதிரி ட்ரெய்லரில் தெரியுது. ஸோ இதன் மூலம் இந்த ட்ரெய்லரை பார்க்குறது மூலம் இந்த படம் முழுக்க ஹாலிவுட்டில் வெளியே வெற்றி பெற்ற பிரேக் டவுன் திரைப்படத்தோடைய தமிழ் தழுவல் அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த படத்தை விட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி பெட்டராக எடுத்திருக்க மாதிரி ட்ரெய்லரில் இருக்குது. ட்ரெய்லர் கட்டு, அதே போல் ஓம் பிரசாத்தோடைய கேமரா ஆங்கிள் எல்லாமே புதுசாக இருக்குது. முழுக்க பாலைவனத்தை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே நடக்கிற காட்சிகளில் தான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% காட்டுறாங்க. போல் அதர்பைஜானில் இருக்கக்கூடிய போலீஸுமே பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எகெயின்ஸ்டாக தான் செயல்படுது, எதிரி கூட சேர்ந்து. ஸோ அதெல்லாம் அஜித் எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் லைட்டாக அங்கங்கே அவங்க காட்டுறாங்க. அதே போல் அஜித் அவர்கள் தனி ஆளாக எப்படி எதிரி போலீஸை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற காட்சிகளும் இருக்க போது. அதை விட ஹீரோக்கும் வில்லனுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல கெமிஸ்ட்ரி ட்ரெய்லரை பார்க்கும்போதே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே கேப்டன் மவுஸ் கேம்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. அதே போல் படத்தில் நடிச்சிருக்க எல்லோருக்குமே முக்கியமான கேரக்டர் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே மோஸ்ட்லி வந்துட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஜித் போல் ஒரு யங் ரோலில் இருக்கிற ஒரு நபரையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வில்லனா, இல்லை அஜித்தோடைய பையனா, இல்லை அஜித்துக்கு எகெயின்ஸ்டாக அவர் செயல்பட போகிறாரா, இல்லை பார்த்தீங்கன்னா அஜித் கூட அஜித்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரா, இல்லை அவர் தான் இந்த படத்தோடைய முக்கியமான கேரக்டரா, இல்லை ரசிகர்களை குழப்பறதுக்காக இதை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அஜித்தை பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதே போல் படத்தோடைய கட் எல்லாமே பயங்கர மாசாக இருக்குது. படம் டெக்னிக்கல் வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. அனித்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு காட்டுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அனிருத் பார்த்தீங்கன்னா தமிழ் கலந்த ஒரு ஹாலிவுட் டச் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இருக்குது. அந்த பின்னணி இசையை பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்மளை காட்டுது. ட்ரெய்லரை நல்லா கட் பண்ணியிருந்தாலும் அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை இன்னும் பூஸ்டப்பாக காட்டுது. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக ட்ரெய்லரை பார்க்கும்போது படம் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரி இருக்குது. மகிழ் திருமேனி இந்த ஜானரில் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக பல படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரை பார்த்தீங்கன்னா நமக்கு மகிழ் திருமேனி இந்த படத்தில் காட்ட போகிறார் அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. ட்ரெய்லர் கடைசியில் படம் பிப்ரவரி 6ஆம் தேதி உலக லெவலில் வெளியாகணும் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டே சொல்லியிருக்காங்க. இதனால் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி நேரடியாக தேட்டரில் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்களா? உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா? படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.